வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நாங்கள் இங்கே கனடா வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் லாங் ட்ரிப், அதுவும் ரோட் ட்ரிப். நாங்கள் போயிருந்த ஜேபி தூலிப் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் நாங்கள் போயிருந்த நயகரா க்ரூஸ் பற்றின அந்த ஃபுல் டே விளாக் பற்றின ஒரு வீடியோ தான் இது. நாங்கள் போயிருந்த அந்த தூலிப் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 வாரம் தான் இருக்கும் இந்த ஸ்ப்ரிங் சீசனில். நாங்கள் வந்து இதுதான் கடைசி வாரன்றதுனால கண்டிப்பாக போய் ஆகணுன்ட்டு நாங்கள் முன்னாடியே ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். ஸோ போகிறது 1 டே எப்படியோ ஆகிடுன்றதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி பூரியும், ஒயிட் குருமா சட்னி, மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணியும், லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணியும், அது கூடவே ரைத்தா, சிக்கன் 65 எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு நானும் போய் ரெடி ஆகிட்டு, பாப்பாங்களும் வந்து ரெடி ஆகிட்டாங்க, ஹஸ்பண்ட் எல்லாம். நாங்கள் இன்றைக்கி மொத்தமாக பார்த்திங்கன்னா 6 பேர் போகிறோம். 3 பெரியவங்க 3 குழந்தைங்க. ஸோ மொத்தமாக 6 பேருன்றதுனால நாங்கள் ஒரு 6 சீட்டர் காரை வந்து ரெண்டல் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு 8:30 போல் வீட்டில் இருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த ஏர்போர்ட் ரோடு கிட்டே ஒரு சின்ன வேலை இருந்தது. ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்க டைமில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் பெரியவங்க நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு 10 o'clock ஒரு 10:30 போல் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் 1.5 hours கிட்டே ட்ராவல் எங்களுக்கு ஜேபி தூலிப் ஃபார்முக்கு. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நாங்கள் ஏர்போர்ட் கிட்டே இருக்கிறதுனால ஏர்போர்ட் லேண்டிங் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. வெதர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கனடாவில் வந்து இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக வேண்டியதுங்க. ஆனாலுமே பார்த்திங்கன்னா சம்மர் வந்து இன்னுமே வரல. இந்த வருஷம் கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா வின்டரே வந்து ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இன்னுமே வந்து வெயில் வந்து ப்ராப்பராக வரலை. அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கும் பார்த்திங்கன்னா லைட்டாக ரெயின்னு தான் போட்டிருந்து. ரொம்ப ப்ரீஸியாக காற்றாகவும் குளிராகவும் தான் இருந்தது. வீட்டில் போகும்போதே நாங்கள் வந்து ஜாக்கெட்டு அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம். நீங்களும் வந்து க்ரூஸ்க்கு போகிறீங்க இல்லைனா வந்து வெளியில் இந்த மாதிரி கிளைமேட்டில் போகும்போது எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் க்ளோத்ஸ் பசங்களுக்கும் ஜாக்கெட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அங்கே குளிர் காற்று அடிச்சிச்சுன்னா நம்மளால் அந்த குளிர் தாங்க முடியாது. ஸோ ப்ரிப்பேர்டாகவே நீங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லேக் மாதிரி இருந்தது. அங்கே ஷிப்லாம் வந்து இருந்துச்சு. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. பசங்களாம் சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துட்டே வந்துட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாமே வந்து தூங்கிட்டாங்க. அன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு போன லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜேபி தூலிப் ஃபார்ம் தான். எதனால பார்த்திங்கன்னா நாங்கள் 12 o'clock வந்து ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்பவே 10:30 மேலே தான் நாங்கள் மிஸ்ஸிசாகா கிட்டேருந்து கிளம்பினோம். ஸோ 1.5 கிட்ட ஆகும்னு போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு 12:30 கிட்டே அங்கே ரீச் ஆகிற மாதிரி எங்களுக்கு கூகுளில் காட்டியிருந்தது. நம்ம ஊரில் வந்து ரோட் ட்ரிப் போகும்போது சிட்டியை விட்டு தள்ளி போனதுமே அந்த கிராமத்துக்குள்ளே அந்த ஊர் சைட்லாம் போகும்போது ஒரே பச்சை பசேல்னுட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங் எல்லாமே பண்ணிக்கிட்டு அனிமல்ஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஜேபி ஃபார்ம் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட போக ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 100 மீட்டர் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு தள்ளி தான் ஒரு வீடே இருக்குது. ஏன்னா ஃபுல்லாகவே ஃபார்மிங்கு அது மட்டும் இல்லாமல் ஹார்ஸ்ன்ட்டு எல்லாமே நீங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒயின் கிரேப்ஸும் நிறைய வந்து ஃபார்மிங் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இங்கே ஒயின் ஃபேக்ட்ரியும் நிறைய இருக்குது. ஸோ நாங்கள் கூகுள் மேப்பில் காட்டின மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 12:40 வந்து பார்த்திங்கன்னா அந்த தூலிப் ஜேபி தூலிப் ஃபார்ம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேயும் வந்து பார்க்கிங் இருக்குது. இந்த பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான். ஸோ இதுதான் வந்து ஃபார்மு. ஸோ வாங்க இப்போ உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கார் எல்லாமே பார்க் பண்ணி விட்டதுமே நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போகிறப்பவே பார்த்திங்கன்னா ஆர்ச் மாதிரி அழகாக என்ட்ரன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தவங்க வந்து நம்மளோட டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. நம்மளோட டிக்கெட் நம்ம காமிச்சோன்னா அதில் இருக்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அப்புறம் வந்து நம்மளும் வந்து உள்ளே அனுப்புவாங்க. நீங்கள் டிக்கெட் ஆன்லைனில் எடுக்கல நேரில் வந்து எடுத்துக்கிறதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உள்ளே வரும்போதே உங்களுக்கு ஒரு கூடை கொடுத்துருவாங்க. கூடை வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிக்கெட்டுக்கும் ஒரு 10 பூ வந்து நம்ம வந்து தூளிப்பூக்கள் வந்து பறிச்சிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பறிக்கிற ஒரு பூவுக்கும் பார்த்திங்கன்னா 50 cent வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டிக்கெட் வந்து ஸ்கேன் பண்ணி உள்ளே வரும்போதே நம்மளுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் அனுப்புவாங்க. ஸோ உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா நான் கனவில் இருக்கிறேன்னா இல்லை நிஜத்தில் இருக்கிறேன்னா நம்பவே முடியலங்க. என்னை சுற்றி பார்த்திங்கன்னா விதவிதமாக தூளிப்பூக்கள் கலராக அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு சைடு ஃபுல்லாக எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி ஒரு சைடு வச்சுருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா தனித்தனி கலராக அழகாக வந்து வச்சுருக்காங்க லைனாக. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து விதவிதமாக பூக்கள் வந்து வச்சுருக்காங்க. அந்த தூலிப்ஸ்லேயே நிறைய டிசைன் இருக்கும் போல். ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க.
கூடையை கொடுத்தாலும் கொடுத்தாங்க. என் பொண்ணுங்க ஆளுங்க ஒரு 6 கூடையை எடுத்துக்கிட்டு அவளுங்க போய் பூவை பறிக்கிறேன்ட்டு அவளுங்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. எனக்கு இந்த கலர் வேணும் அது வேணும்ன்ட்டு சொல்லாமலே அவளுங்க பாட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பார்க்கவே பார்த்திங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாகவே உங்களுக்கு தனித்தனி கலராக தனித்தனியாக வந்து அழகழகாக வச்சுருப்பாங்க. நீங்கள் இன்னொரு சைடு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் கிளைமேட் வந்து எப்படி இருக்குன்னுட்டு. சரியான காற்றுங்க, குளிர ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு நல்லாவே. ஸோ நல்ல வேளை நாங்கள் பார்ப்பாங்க எங்களுக்கு எல்லாருக்குமே ஜாக்கெட் கொண்டு போனதுனால எங்களுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ப்ரிங் சீசனில் செரி பிளாசம் எப்படி 2 வீக்ஸ் தான் 2-3 வீக்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தாங்க இந்த டூலிப்ஸ் பூக்களும் 2-3 வீக்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் கனடாவில் இருக்கீங்க, கனடாவுக்கு வரதா இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய இடங்க தான். ஸோ நீங்கள் வரதா இருந்தால் எதர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக்லேயே வந்துடுங்க. நாங்கள் வந்து கடைசி வீக்கில் வந்ததுனால உங்களுக்கு பூக்களை பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே வந்து அந்த மொட்டுலேருந்து விரிஞ்சு ஆல்மோஸ்ட் அது வந்து அதோட பெட்டல்ஸ் எல்லாமே கொட்டுற ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து கனடாவிலேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக்கில் வாங்க. அது மொட்டை எல்லாமே அப்படியே மொட்டாக இருந்து அந்த டூலிப்ஸ் பூக்கள் பார்க்க இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து முன்னாடியே வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இடம் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்காமல் இருக்க முடியுமா? ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ யாருங்க என் பொண்ணுங்க எப்படி போஸ்ட் கொடுத்துட்ருக்காளுங்கன்னுட்டு அங்கேயே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆர்ச்சில் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ஆர்ச்சு ஊஞ்சல், அது மட்டும் இல்லாமல் காரில் வந்து தூளிப்பூக்கள் வச்சு வந்து அங்கேயே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. ஃபுட் கோர்ட்டும் வந்து இருக்குது, சின்னதாக 2-3 கடை தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அங்கே வாங்கி கூட சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபோட்டோ பூத்துமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கனடாவில் இருக்கவங்க பார்க்க வேண்டிய ஒரு அழகான இடம் தான் இது. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 1-2 o'clock கிட்ட நாங்கள் 12:30க்கு ரீச் ஆனோம். ஒரு 1.5 hours கிட்ட நாங்கள் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து தான் பார்த்திங்கன்னா இந்த விண்டேஜ் மாடல், அதாவது பழைய காலத்து பியானோ வந்து இருந்துச்சு. இந்த பியானோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்லி வுட்டு, அதில் இருக்க அந்த கீஸ் எல்லாமே கூட வுட்லேயே பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒர்க் ஆகுதுங்க. ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பிள்ளைங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நீங்களே பார்க்கலாம் என்னோடய பிள்ளைங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னுட்டு. ஸோ இதெல்லாம் வந்து விளையாடி முடிச்சுட்டு நேராக வந்து நாங்கள் செக் அவுட் பண்ணுறதுக்கு போயிட்டோம். வெளியிலே நீங்கள் போகும்போது செக் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குங்க. ஒரு டென்ட் மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் கொண்டு வந்து கூடையில் இருக்கிற பூவெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு டிக்கெட்டுக்கு எத்தனை பூ இருக்குன்னு கவுண்ட் பண்ணி இந்த மாதிரி பேப்பரில் வச்சு ரேப் பண்ணி அவங்க ஒரு டேப் போட்டு ஒட்டி நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மொத்தமாக எங்களுக்கு 6 டிக்கெட்டுக்கு எத்தனை வந்து பூ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேப் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. நாங்கள் அங்கேருந்து டூலிப்ஸ் எல்லாம் சூப்பராக அழகாக பார்த்து ரசிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 2 o'clock அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அடுத்து 2 லொக்கேஷன் போக வேண்டியது இருக்குது. செகண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நயகரா லேக்கும், அடுத்து வந்து நம்மளோட நயகரா க்ரூஸ்க்கு போக வேண்டியதுனால நாங்கள் ஒரு 2 o'clock போல் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. நாங்கள் அந்த டூலிப் ஃபார்ம்லேருந்து கிளம்பி கரெக்டாக ஒரு 40-45 மினிட்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அடுத்த லொக்கேஷனான நயகரா லேக்குக்கு வந்துட்டோம். இந்த நயகரா லேக்கில் இது ஒரு மார்க்கெட் சிட்டி மாதிரி இருந்துச்சு. இதோட பேர் எனக்கு தெரியல. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நம்ம சென்டரில் ஒரு பெரிய கிளாக் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இங்கேயும் வந்து சென்டராக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ஃபுல்லாக வந்து கடைங்க தான், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காரை பார்க் பண்ண வேண்டியது தான். பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அடுத்த லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணலான்ட்டு நம்ம பிளான் பண்ணணும். ஸோ லாங் வீக்கெண்டுனால பார்க்கிங்க்கு தெருவாக அலைய வேண்டியதாக ஆகிடுச்சுங்க. அந்த மாதிரி ஆகிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் எங்களுக்கு 20 மினிட்ஸ் கிட்ட பார்க்கிங்க்கு தெருவாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி பார்க்கிங் வந்து கிடச்சிதா இல்லையா, அதுக்கப்புறம் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்றதை நான் பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நயகரா லேக் பற்றியும் நயகரா க்ரூஸ் பற்றினா தனியாக ஒரு ஃபுல் வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்மளோட நயகரா லேக்கும் க்ரூஸ் பற்றின ஒரு லாங் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். பாய்.